சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே முத்து நீச்சல் போட்டியில் முதல் நாளாக வந்துடுறாரு. வந்தோடனே 10 லட்ச ரூபா பரிசும் கிடைக்கிது. அப்போ இன்னொரு 2 ஹவர் கழித்து உங்களுக்கு பரிசு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி மைக்கில் சொல்லிடுறாங்க. முத்துக்கு பயங்கர சந்தோஷம். நம்ம எப்படியாவது மாடியில் ரூம் கட்டணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த போட்டியில் கலந்துக்கிட்டோம். முறையான பயிற்சியோ ஏதோ பெறலை. இந்த சிட்டியில் இந்த போட்டி நீச்சல் போட்டி வச்சாங்க. இதனால் நம்மளுக்கு மாடியில் வீடு கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அப்பவும் நினைக்கிறாங்க, நம்ம அப்பா கையில் இந்த மெடலை வாங்கணும், இந்த அவார்டை வாங்கணும், இந்த பரிசு தொகையை வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் செல்வத்துக்கு ஃபோன் அடிக்கிறாரு. செல்வம் கேள்விப்பட்டியா அப்படிங்கிறாங்க. முத்து, நாங்கள் டிவியில் லைவ்லேயே பார்த்தோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்டா என்கிட்ட எதுவுமே சொல்லலை, கார் ஸ்டாண்டில் இருக்கும்போது தான் அவங்களாம் நோட்டீஸ் வந்து கொடுத்தாங்க, அதை பார்த்துட்டு நீ ஒரு மிஸ்டு கால் விட்ட. சரி ஏதோ விளையாட்டு போக்கில் விடுவான்னு பார்த்தேன், ஆனால் நீ அங்கே பேரும் கொடுத்து கலந்துக்கிட்டு ஜெயிக்கின்னுட்ட. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் நிறைய பேர்கிட்ட சொன்னேன், என் ஃப்ரெண்டு தான் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு அவன் ஜெயிச்சிட்டான்னு சொல்லிட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா அப்படிங்கிறாங்க. எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. நான் இதில் ஜெயிப்பனா தோப்பனான்னு எனக்கு தெரியல. ஒரே ஒன்று சிந்தனை மட்டும்தான் இருந்துச்சு. எப்படியாவது இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு ஜெயிச்சிட்டோம்னா கண்டிப்பாக மாடியில் ரூம் கட்டிடலாம். மீனா எனக்காக எவ்வளோ யோசிச்சு பண்ணுறா. நான் அவளுக்காக எதுவாவது ஒன்று பண்ணணும், அவள் வாழ்க்கையில் ஏதாவது மறக்கக்கூடாது அப்படின்னா அந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது பண்ணேன். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு. ஒரு உதவி செய்யணும்பா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க, நீ கார் ஸ்டாண்ட்லேருந்து நேராக வீட்டுக்கு போய் அப்பா அம்மா வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ ஏற்றிட்டு வா. ஒரு கார் காணலை அப்படின்னா கூட அவனை கூப்பிட்டுக்க, நம்ம இவனை கூப்பிட்டுக்க, நண்பனை கூப்பிட்டுட்டு நேராக வா அப்படிங்கிறாங்க. சரிட்டு வாங்காத இன்னொரு கார் இருக்குது, ஏன்னா 2 காரில் எல்லோரும் ஏற்றிட்டு வந்துருந்தேன் அப்படிங்கிறாங்க. நீ ஃபோன் பண்ணி சொல்லிடு அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. முத்து நேராக அண்ணாமலைக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. டேய் முத்து, ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா, நீ நீச்சல் போட்டியில் ஃபஸ்ட் எடுத்தது ரொம்ப சந்தோஷம். நான் தச்சுக்கலாம் டிவி பார்த்தேன், பார்க்கும்போது வீட்டில் எல்லாருமே பார்த்துட்டோம் அப்படிங்க. அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. இன்னும் 2 மணி நேரம் ஆகுமாப்பா எனக்கு அந்த பரிசு தொகையும் மெடலும் கொடுக்குறதுக்கு. நம்ம வீட்டில் இருந்து வர்றதுக்கு ஒரு 1/2 hour தான்ப்பா ஆகும். நான் செல்வத்தையும் இன்னொரு வண்டியை அனுப்பிவிட்றேன்ப்பா. என் வண்டி இன்னொரு கார் இருக்குது பார்த்தீங்களாப்பா, கார்த்தியை அனுப்பிவிட்றேன். 2 பேரும் உங்களை கூப்பிட்டு வந்துடுவாங்கப்பா 2 காரில். வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் வாங்கப்பா அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம்டா. டேய் ஏம்மா மீனா அப்படிங்கிறாங்க. மாமா அப்படிங்கிறாங்க. ஏம்மா புறப்படுங்கம்மா அப்படிங்கிறாங்க. எங்கள் மாமா அப்படிங்கிறாங்க. ஓம் புருஷன் மிகப்பெரிய பரிசு கிடைச்சிருக்கு, அவன் நீச்சல் போட்டியில் ஜெயிச்சிருக்கான், நம்ம அங்கே போகணும், அந்த மேடையில் நம்மளாம் ஏறணும்னு ஆசைப்பட்றான் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் புறப்படுறேன் அப்படிங்க. விஜயா நீனும் புறப்படு அப்படிங்க. எங்கெங்க நான்லாம் வரல, அவன் ஏதோ ஒரு குருட்டடியில் ஜெயிச்சிட்டான் அப்படிங்க. என்னது குருட்டடியில் ஜெயிச்சிட்டானா? ஆமாங்க, குருட்டு போனால் விட்டத்தில் பாய்ஞ்ச மாதிரி அவன் இதில் பாய்ஞ்சிருக்கான். வேறு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, உலக அளவில் உள்ள வீரர்கள், பயிற்சி எடுத்த வீரர்கள் இதில் கலந்துக்கிட்டு அவங்க ஜெயிக்கலை. ஏன்னா பயிற்சியே எடுக்காத ஒரு தன்னம்பிக்கை உள்ள ஒரு பையன் ஜெயிச்சிருக்கான். அது உன் பையன் ஜெயிச்சிருக்கான். இது உலகத்துக்கே இது தெரிய போகுது. இந்த விஜயாவோட மகன் தான் முத்தை பற்றதுனால நம்மளுக்கு உள்ள பெருமைகள் அவளுக்கு நிறைய இருக்குது. நீ தயவுசெய்து கிளம்பி வா அப்படிங்கிறாங்க. நான் வரல அப்படிங்கிறாங்க. வராட்டப்போ டிவியிலேருந்து உலகத்தில் எல்லாருமே பார்ப்பாங்க. இவங்க அம்மா நடன பள்ளி வச்சுருக்காங்கன்னு வேர்ல்டுக்கே தெரிய வரும். இல்லைன்னா தெரிய வராது அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்படி வந்தால் எல்லாருக்குமே தெரிய வருமா அப்படிங்கிறாங்க. ஆமாம், இவங்க அம்மா யார், என்ன செய்கிறாங்க, எது செய்கிறாங்க, அப்பா என்ன செய்கிறாங்க, எல்லாமே அதில் டிவியில் போட தான் செய்வாங்க, குறும்படம் மாதிரி அப்படிங்கிறாங்க. அப்போ நான் வரேங்க அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், ரோஹிணி புறப்படுங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான்லாம் வரலாமா, நீ அப்பா பேசி எனக்கு கேட்டுச்சு அப்படிங்கிறாரு மனோஜ். டேய் நீ வந்தால் அவன் ஃபர்னிச்சர் கடையே பெருசாக பேசுவாங்கடா, இந்த வேர்ல்டு பூரா நீ ரீச் ஆகடா அப்படிங்க. அப்படியே சொல்கிறீங்க, எனக்கு வியாபாரம் அவங்க வருமானம் வந்து நான் வரமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் புறப்படுறாங்க. எல்லோரும் புறப்பட்டு தயார் நிலையில் இருக்காங்க. மீனாவுக்கு பயங்கர சந்தோஷம். மாமா சொன்னோன்னே எல்லோரும் புறப்பட்டாங்களேன்னு சொல்லிட்டு இங்கே விஜயா, ரோஹிணி, மனோஜுக்கு 3 வேறு ஐடியாவில் வராங்க. நம்ம இந்த பரிசு வாங்கும்போது மேடையில் இருந்தோம்னா கண்டிப்பாக கூட பிறந்தவங்க அம்மா அப்பா என்ன செய்கிறாங்க அப்படிங்கிற இது வரும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வராங்க. ஆனால் விஜயாவுக்கு பயங்கரமான நக்கல். இந்த மீனா மனைவி என்ன செய்தா அப்படிங்கும்போது, பூ கட்டி தெருவா உட்காந்து தானே சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி மனசில் சிரிக்காங்க. என்ன ஆண்டி சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நம்மளை பற்றி பேசும்போது ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க குறும்படத்தில். ஆனால் அந்த மீனாவை சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, பூவை கட்டிக்கிட்டு தெருவா விற்றுட்ருக்காங்க சொல்ல போகிறாங்க. அதை நினச்சம்மா சிரித்தேன் அப்படிங்கிறாங்க. ஆண்டி அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை தானே சொல்லுவாங்க. என் பார்லருக்கும் அது ஒரு விளம்பரமாக இருக்கும், அதுபோக மனோஜுக்கும் ஒரு விளம்பரமாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் சரிதான் அப்படி இப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் நேராக அந்த ஸ்டேஜ் பக்கத்தில் போயிடுறாங்க 2 காரில். உடனே முத்து வாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. மேடையில் எல்லாரையுமே அழைச்சி மாடியில் வச்சுருக்குறாங்க, மேடையில் வச்சுருக்குறாங்க. அண்ணாமலைக்கு பயங்கர சந்தோஷம். நம்ம பையன் சிறந்தவன்னு சொல்லி ஊர் உலகம் சொல்லும்போது நம்ம மேடையில் இருக்கும்போது எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, விஜயா பார்த்தியா விஜயா, உலகமே இங்கே உற்று நோக்கிக்கிட்டு இருக்கு, இந்த மேடையில் நம்மளை மேடையில் எடுத்து வச்சு அழகு பார்க்குறான் அவன் பையன், நீ வேணால் அவனை உன் பையன் இல்லை அப்படி இப்படின்னு சொன்னாலும் அவன் உன் பையன் தான் அப்படிங்கிறாங்க. இதே மாதிரி
எல்லா டிவி சேனல்லையும் வந்து அவங்க சுற்றி இருக்கவங்க யார் யார் என்னன்னு விசாரித்து குறும்படம் மாதிரி போடுறாங்க. இந்த முத்து கார் டிரைவராக இருக்கார், இத்தனை வருஷமாக கார் தான் ஓட்டிகிட்ருக்காரு. இவர் கூட ஒரு குடிக்காத ஒரு சம்பவத்துக்கு வந்து வீடியோ வைரல் ஆனவர். அதுபோக வந்து இவருடைய மனைவி வந்து ஒரு பூ வியாபாரம் பண்ணுறவங்க. அவங்க கூட ஒரு பெண்ணை கூட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில காப்பாற்றியிருக்கிறாங்க. 2 பேருமே இப்போ சிறந்த ஒரு ஜோடி. சந்தர்ப்ப சூழ்நிலை தான் இவங்க கல்யாணம் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா நடனப்பள்ளி வச்சுருக்கிறதும், மனோஜ் கடை வச்சுருக்கிறதும் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சொல்லும்போது ரோகிணியும் சொல்கிறாங்க. ரோகிணி வந்து பார்லர் வச்சுருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. பார்லரோட ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. என்னது பார்லர் இவ வச்சுருக்காளா? பார்லர் நான்லாம் வச்சுருக்கேன். டிவிலேருந்து எல்லாருமே இது ஆகுதா, இது சரி வராதா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினைக்கிறாங்க. இல்லை அவள் இதுக்கு முன்னாடி இந்த பார்லர் நடத்தினால அதனால் சொல்லியிருப்பான்னு சொல்லி மனசை தேத்திக்கிறாங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலை. ரோகிணியோட முதல் புருஷனுடைய சகோதரி, அதாவது நாத்தனார் வந்து பார்க்குறாங்க. இந்த பொண்ணு இங்கே தான் இருக்காளா, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. அந்த முத்துவோட அட்ரஸ் கொண்டும் சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே அதை நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஓ, இந்த மொபைல் அட்ரஸில் இருக்கான ஏற்கனவே எங்கள் அண்ணனுக்கு பிறந்த பையன் ஒன்று இருக்கான். அந்த பையனை வந்து காமிக்காமல் தான் இது பண்ணியிருக்காளா, இவளுக்கு வேறு மலேசியாவுக்கு லைசன்ஸ் சொல்கிறாங்க, அப்போ பொய் சொல்லி தான் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நினைக்கிறாங்க. சரி ரைட்டு, இந்த அட்ரஸ் தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி குறிப்பெடுத்து வச்சுக்கிறாங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலை. ஸ்டேஜில் வந்து வாங்க வந்து இப்போ பரிசு மெடலையும் வாங்க அப்படிங்கிறாங்க. ஐயா எங்கள் அப்பா கையால் வாங்கன்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கையிலேயே அந்த மெடலையும் வாங்குறாரு. அந்த பரிசு தொகை 10 லட்ச ரூபாயும் செக்கையும் வாங்குறாரு. இதை பார்த்து எல்லாருமே பயங்கர சந்தோஷப்படுறாங்க. முத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. உசிலடினா உசிலடி அப்படியே உசிலடிக்கிறாங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் வந்து முத்துக்கு பயங்கர சந்தோஷம். மீனா சொல்கிறாங்க, ஏங்க ரொம்ப பெருமையாக இருக்குங்க அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ் மீனா அப்படிங்கிறாங்க. உடனே எல்லோரும் ஜெயிச்சுட்டு வெளில வராங்க. முத்துக்கு இவ்வளோ பேர் கிடச்சிட்டேன்னு சொல்லி விஜயாவுக்கும் மனோஜுக்கும் ரோகிணிக்கும் மனசே கேட்கல. ஆனாலும் அவங்களுக்கு மனசில் என்ன சந்தோஷம்னா, நம்மளை பற்றி எல்லா சேனல்லையும் குறும்படம் போட்டிருக்காங்க. எல்லோரும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நம்மளுக்கு இதோட பெரிய ஆளாயிடலாம், அதனால தான் நாங்கள் வந்தேன், இல்லை முத்துக்காகவே வந்தேன் அப்படி இப்படின்ட்டு இருக்கும்போது, ஏங்க எந்த பயிற்சியுமே எடுக்காமல் எப்படிங்க நீச்சல் போட்டியில் கலந்துக்கிட்டீங்க அப்படிங்கிறாங்க. மீனா, இங்கே பாரு, நான் முறையாக பயிற்சி எடுக்கலன்னு எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு வேறு வழியும் தெரியல. ஆனால் எப்படியாவது இந்த நீச்சல் போட்டியில் ஜெயித்தோம்னா மாடியில் ரூம் கட்டிடலாம் அப்படின்னு மட்டும் எனக்கு தோணுச்சு. அதனால தான் இதில் கலந்துக்கிட்டேன். ஒரே ஒரு நாள் தான் பயிற்சி எடுத்தேன். அது நான் பாட்டி ஊருக்கு போயிட்டு பாட்டி எதுக்கு வந்தோம்னா அன்னைக்கு தான் இங்கேருந்து போனேன். ஏற்கனவே நான் சின்ன பிள்ளையில் குளிக்கையில் ஆற்றுலையும் குளத்துலையும் குளிச்சிருக்கிறேன், நல்லா நீச்சல் அடிச்சிருக்கிறேன். அப்புறம் இன்னும் எல்லாருமே வந்து சூப்பராக நீச்சல் அடிக்க வைக்க முத்து அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நம்மளால் பண்ண முடியுமா, இல்லை டச் விட்டு போச்சா அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் கிராமத்துக்கு போனேன். குளத்தில் நீச்சல் அடித்தேன், ரொம்ப சூப்பராக பண்ண முடிஞ்சிச்சு. சரி ரைட்டு, நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இதில் கலந்துக்கிட்டேன், ஜெயிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் அப்பா கையிலேயே நான் வந்து மெடல் வாங்குவேன், பணம் வாங்குவேன்னு நினச்சி பார்க்கல. ஆனால் வந்து 2 மணி நேரம் ஆகும் ஃபங்க்ஷன் முடிகிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்கள வர சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. மீனா, நான் கலந்துக்கிட்டதுன்னு சொன்னால் என்ன சொல்லியிருப்பேங்க, இதுக்கெலாம் பெரிய ரிஸ்க்கான மேட்ச்சுங்க, நீங்கள் போக வேணாம் நீங்கள் சொல்லியிருப்பேன், கண்டிப்பாக சொல்ல தான் செஞ்சுருப்பேன். ஆமாங்க அப்படி தான் சொல்லியிருப்பேன், பணம் வந்து பையன் சேர்த்துக்கலான்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இது ஒரு வாய்ப்பு தானே மீனா, இப்படி ஒரு போட்டி இன்னமும் வைப்பாங்களான்னு தெரியல. அதுபோக வந்து வந்தவங்க வந்து சிறந்தவங்க தான் எல்லாருமே. அதில் நான் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு ஏதோ ஒரு வாய்ப்புகள் வழிகள் கிடச்சிருக்கு. அதே வாய்ப்புகள் இன்னொரு வாட்டி வருமானு தெரியல. வரும்போது பயன்படுத்திக்கணும்னு தான் பயன்படுத்திட்டேன். அதுபோக காசை வந்து நம்ம வீண் பண்ணுறேன், தேவையாச்ச செலவுக்கு செலவு பண்ணுறேன், இல்லை அப்படி பண்ணுறவங்களுக்கு நான் ஆதரிக்கிறேன்னு நீ சொன்னேன். அதை புரிஞ்சுக்கிட்டேன் மீனா. இன்னும் வந்து நான் ரூ. 1 காசை வீணாக்க மாட்டேன். இந்த 10 லட்ச ரூபா செக் இருக்குது, இதை கலெக்ஷன் போட்டு உடனே உங்கள் அக்கௌண்ட்டில் மாற்றி விட்ருவேன் அப்படிங்கிறாங்க. எங்க உங்கள் அக்கௌண்ட்லேயே இருக்கட்டும், ஏன்னா அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. சரி வாங்க நேராகிடுச்சு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ செல்வத்திட்ட முத்து சொல்லலாம்னு நினைக்கிறாரு. ஹோட்டல் கொடுங்க சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லலான்ட்டு இந்த முத்து அப்போ தான் யோசனை பண்ணுறாரு. மீனா அனாவசியம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போனேன். அப்போ ஹோட்டல் எல்லோருக்கும் சாப்பாடு வந்துடலான்னு பார்த்தேன், அனாவசிய செலவு எதுக்கு அப்படின்னு சொல்லி மீனா சொல்லுவாங்க. இதுக்கு தான் பண்ணலப்பா, வீட்டில் எல்லாருக்குமே இன்றைக்கி நைட்டு பிரியாணி ஆக்கிடலாம்ப்பா அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் செஞ்சது ரொம்ப சூப்பரான விஷயம், நீங்கள் பிரியாணிக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சரி மீனா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே எல்லாருமே முத்தை பார்த்துட்டு எல்லாருமே செல்ஃபி எடுக்கிறாங்கண்ணே, என் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, உங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோண்ணே அப்படிங்கிறாங்க. என்னங்க எப்படி எடுக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அண்ணே ஒரே நாளில் ஃபேமஸ் ஆகிட்டீங்க, நீச்சல் போட்டியில் எப்படின்னா வந்து வேர்ல்டு பிளேயரை கூட நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படிங்கிறாங்க. ஜெயிக்கிறதுக்கு நான் பெரிய ஒரு இது இன்னும் பண்ணலை, எனக்கு அந்த பணம் பரிசு தொகை தேவையாக இருந்துச்சு, அதனால் நான் எப்படியாவது ஜெயிச்சாகணுங்கிறத மட்டும் தான் நினச்சேன். யார் ஒரு காலுக்கு இலக்கு இருக்கோ கண்டிப்பாக அதை வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறது அந்த போட்டி தான் உங்களுக்கு முன்னுதாரணம் அப்படிங்கிறாங்க. அண்ணா நீங்களாம் நிறைய பேருக்கு முன்னுதாரணம்ண்ணே, சாதாரண ஒரு டிரைவராக இருந்து உலகத்தரத்தில் பயிற்சி எடுத்தவங்களாம் ஜெயிச்சிட்டிங்களே அப்படிங்கிறாங்க. எந்த ஒரு சாதனமும் இல்லாமல் எளிமையாகவே ஜெயிச்சிட்டிங்களே அப்படிங்கிறாங்க. சிரிக்கிறார் முத்து. ஒன்று பிரியாணிக்கெல்லாம் இவங்க வீட்டில் கொடுக்குறாங்க, நல்லாவே சமைச்சு சாப்பிட்றாங்க. இந்த சூழ்நிலையில் ரோஹினியோட முதல் கணவருடைய
நாத்தனார் வீட்டில் எல்லார்ட்டையுமே பேசிடுறாங்க. இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து ஒரு பையன் இருந்ததா, அந்த பொண்ணு வந்து வளர்க்கவும் வைக்கணும்னு நினச்சோம். ஆனால் அந்த புள்ள வந்து அந்த பையனை வந்து அம்மாட்டையோ யார்கிட்டையோ கொடுத்துட்டு இந்த புள்ள வந்து தனக்குன்னு ஒரு கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டா. தனக்கு வந்து மலேசியா அப்படி இப்படின்னு சொல்லி அந்த வீட்டில் கல்யாணம் முடிச்சிருக்கா. அவள் என்னத்தையும் பண்ணிட்டு போகிறான். நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு நம்ம குடும்பத்தில் பிறந்த பிள்ளை நம்மளுக்கு வேணும். நம்ம அண்ணனுக்கு பிறந்த பிள்ளை தானே. ஏற்கனவே மூத்த தரத்தில் பிறந்ததை நம்ம வளர்த்துட்ருக்கோம். ஏன் இது இளைய தரத்தில் வளர்ந்து நம்ம வளர்த்துட்டு போகிறது. அது எதுக்கு அவகிட்ட வளரணும். அவள் வந்து வளர்க்கலை. அப்போ அந்த பிள்ளை எங்கே இருக்குது, அது இருக்குது, உங்கள் அம்மாட்ட தான் வாங்கிட்டா இல்லையா, எங்கே இருக்கோ காமி, நாங்கள் வளர்த்துக்கிட்டோன்னு சொல்லுவோம். அந்த அட்ரஸுக்கே போவோம் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி நேராகி போச்சு, நாளைக்கு போவோம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. பிரியாணி எல்லாருமே சாப்பிட்றாங்க. பிரியாணி ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. விஜய் அதில் 1000 குறை சொல்கிறாங்க. மனோஜும் குறை சொல்லிவிட்டு அதையும் சாப்பிட்டுக்கிறாரு. மனோஜுக்கு மனசே ஓடலை. ரோஹினி அப்படிங்கிற என்ன அப்படிங்கிறாங்க. இந்த முத்துக்கும் மீனாவுக்கும் அதிர்ஷ்டம் நல்ல கூடி வருதோ அப்படிங்கிறாங்க. ஏன் மீனா அப்படிங்கிறாங்க. ஏன் மனோஜ் அப்படிங்கிறாங்க. இல்லை சிறந்த தம்பதி போட்டிலையும் 1 லட்ச ரூபா ஜெயிச்சிட்டாங்க, இதுலேயும் ஒரு 10 லட்ச ரூபா ஜெயிச்சிட்டாங்க, என்னென்னு 11 லட்ச ரூபா சும்மா கிடச்சிக்கிச்சு அப்படிங்கிறாங்க. மனோஜ் அவங்க இதை தான் ஜெயிக்க முடியும்னு வேறு என்ன செஞ்சிட முடியும் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நாளைக்கு வரதான் போகுது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் மனோஜ் அதுக்கெலாம் கவலைப்படாதீங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில். சரி மனோஜ் தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிறாங்க. மனோஜுக்கு தூக்கமே வரல. முத்துக்கும் தூக்கம் வரல. பயங்கர சந்தோஷம். மீனா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மீனா. காலையில் எழுந்திரிச்சோன்னா அந்த மேஸ்திரி அண்ணனை கூப்பிட்டு நம்ம பணத்தை கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க எனக்கும் அதான் தோணுது அப்படிங்கிறாங்க. உடனே காலையில் விடிஞ்சோன்னா அப்பா அப்படிங்கிறேன். என்னப்பா அப்படிங்கிறாங்க. இங்கே வாக்கிங் போகும்போது நம்ம சேர்ந்து போவோம்பா அப்படிங்க. எதுக்குப்பா அப்படிங்கிறாங்க. மேஸ்திரியை பார்த்து அந்த பணத்தை கொடுத்துருவோம்பா, மாடியில் ரூம் கட்ட வேலையை ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் முத்து அதை செஞ்சிட வேண்டியதான். நம்ம செக் கலெக்ஷன் எப்படினாலும் 2-3 நாளில் வந்துடும். இருக்க பணத்தை அட்வான்ஸ் கொடுத்து நம்ம இது பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி காலைல போய் அவங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. 2-3 நாள் நீங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு ரொம்ப கடுப்பாகுது. முத்து வேறு அந்த கொத்தனாருக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டான். அவங்க அக்கௌண்ட்டில் பணம் வந்து 2-3 நாளில் கிரெடிட் ஆகிரும். அதுக்கு மேலே இவங்கள கையிலே பிடிக்க முடியாது அப்படின்னு நினைக்காங்க. உடனே விஜயா வந்து பையன் நம்மள்ட்ட ஆரம்பிக்காங்க. ஏங்க நம்ம வீடு யாருமே பழைய வீடு ஆகிட்டு, இதில் மாடியில் ரூம் கட்டினா வீடு தாங்குமாங்க அப்படி இப்படிங்கிறாங்க. ஏன் விஜயா இந்த வீடை நம்ம எல்லாமே பீம் போனது தானே கட்டியிருக்கோம், பீம் போட்டு தானே கட்டியிருக்கோம், இன்னும் 100 வருஷத்துக்கு மேலே இருக்குதுன்னு சொன்னாங்களே அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொன்னாங்க தாங்க, எதுங்க சொன்னது மாதிரி நடக்குது. நம்ம மாடியில் வீடு கட்டினா வீடு வீக் ஆகாதாங்க. எப்படியும் மாடியில் வீடு கட்டும் போது ஜல்லி மண் எல்லாத்தையுமே கொண்டு மேலே கொட்டி வைப்பாங்க. அதில் கொட்டி வைக்கும்போது லோடு ஏறும். அப்படிங்கும்போது வீடு ஒரு மாதிரி ஆகாதாங்க அப்படிங்கிறாங்க. விஜயா நீ எதுக்கு சொல்கிறேன் எனக்கு புரியுது அப்படிங்கிறாங்க. எங்க நான் வந்து முத்து மீனா ரூம் கட்டக்கூடாதுன்னு சொல்லலாங்க அப்படிங்கிறாங்க. நீ அதுக்கு தான் சொல்லுதுன்னு தெரியும், சத்தனாமரு நடையர்னு அவங்க வேலை பார்க்காங்க, இதில் உன் கரைச்சி எதுவுமே இருக்கக்கூடாது. என்ன முத்து மீனாவும் நினச்சா இந்த 10 லட்ச ரூபா வச்சு ஒரு வீடை ஒத்திக்கோ, இல்லைனா ஒரு எங்கேயாவது அவுட்டரில் ஒரு ஓரமாக ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி அவங்களால முடியும். ஆனாலும் இந்த கூட்டு குடும்பமாக இருக்கணும், இந்த குடும்பத்திலே இருக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க மாடியில் ரூம் கட்டுறாங்க, அதை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. விஜயா நினைக்கிறாங்க, அவங்களுக்கு வீட்டை விட்டு அனுப்பணும் தான் நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன், இவருக்கு அது புரிய மாட்டேங்குது அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ரோஹினியோட முன்னாள் நாத்தனார் வீட்டில் எல்லோரும் புறப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே வர்றதுக்கு. கரெக்டாக ரோஹினி வீட்டுக்கு வராங்க. ரோஹினி வீட்டில் இருக்கிறாங்க. பார்லருக்கு போகலை, வீட்டில் இருக்கிறாங்க. அப்போது இங்கே கல்யாணி இருக்காங்களா அப்படின்னு விஜயாட்ட கேட்குறாங்க. யார் நம்மளை கல்யாணின்னு கூப்பிடுதா அப்படின்னு சொல்லிட்டு ரூம்லேருந்து எட்டி பார்க்குறாங்க. கல்யாணின்னு யாரும் இல்லை அப்படிங்கிறாங்க. அண்ணா இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, கல்யாணி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மலமலன்னு வராங்க. எனக்கு தெரியாத மாதிரி பார்க்குறேன், நான் தானே உன் நாத்தனார், தெரியல நீ, நான் தான் வசந்தி அப்படிங்கிறாங்க. நீ வசந்தியா, நாத்தனாரா, கல்யாணியா அப்படின்னு சொல்லி குழம்பு போய் நிற்கிறாங்க. ஏங்க இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலை விஜயா, என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இது என்னோடய முன்னாள் சம்மந்தி கல்யாணி, இவளுக்கும் எங்கள் அண்ணனுக்கும் கல்யாணம் ஆயிருந்துச்சு. எங்கள் அண்ணனுக்கு ஏற்கனவே மூத்த தரத்தில் ஒரு பையன் இருக்கான். அது அவங்க முதல் மனைவி வந்து தவறிட்டாங்கன்னு தான் அந்த பிள்ளையை கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுடைய சகோதரன் கூட வந்து அவர் உடல்நிலை சரியில்லாதனால தவறிட்டார். அவருக்கு பிறந்த ஒரு பையன் இருக்குது, அது இந்த பொண்ணுகிட்ட தான் இருந்துச்சு. இப்போ வந்து உங்கள் வீட்டில் மலேசியாவில் உள்ள பொண்ணுன்னு சொல்லி கல்யாணம் ஆகி வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, எங்களை குழப்பிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க விஜயா. ரோஹினி ரொம்பவே ஷாக்காக இருக்கிறாங்க. உடனே என்ன நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், யாரும் எங்களுக்கு இந்த விடையை சொல்லலை. நாங்கள் நேற்று நீச்சல் போட்டியில் நடந்த நிகழ்ச்சியை வந்து லைவில் பார்த்தோம். இந்த குடும்பத்தில் உள்ளவங்களை எல்லாத்தையும் பற்றி குறும்படம் பார்த்தோம். அதில் தான் வந்து இந்த பொண்ணு பேர் கல்யாணி, மலேசியாவில் உள்ள பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லி ஒளிபரப்பாச்சு. ஆனால் உண்மையில் இந்த பிள்ளைக்கு மலேசியா கிடையாது, குமரிபாளையம். இந்த பொண்ணு வந்து எங்கள் நாத்தனார், சரியா, எங்கள் பிரதருக்கு வந்து அவங்க வந்து கல்யாணம் முடித்த பொண்ணு.
அவர் தவறிட்டார். அதுக்கப்புறம் இவங்க வந்து இந்த வயிற்றில் வளர்ந்த குழந்தைய வந்து அவங்க வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த குழந்தைய காணல. கல்யாணமே ஆகாத பொண்ணு, நான் மலேசியா போகணுன்னு சொல்லியும் உங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆகி இங்கே இருக்கிறாங்க. இதான் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சரி ரைட்டு, அவங்க வாழ்க்கையை அவங்க பார்க்காங்க. கொஞ்சம் வயசு பொண்ணு, கல்யாணம் முடிக்காதா வைக்காத நாங்கள் சொல்கிறதுக்கு தகுதி இல்லை, அது தேவையும் இல்லை. ஆனால் வந்து எங்கள் அண்ணனுக்கு வளர்ந்த வாரிசை வந்து அவங்க வந்து வளர்க்க இப்போ தகுதி இல்லை சட்டப்படி. அதனால் நாங்கள் வளர்க்கலான்னு இருக்கோம். அதனால் குழந்தைய வந்து நாங்கள் பெற்றுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, அவளுக்கு குழந்தையே இல்லை, இப்போ தான் அவளுக்கு கல்யாணம் ஆகிருக்கு, மலேசியா பொண்ணு, நீங்கள் இன்னும் ஆள் தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. யாருக்கும் ஆள் தெரில, எங்களுக்கு ஆள் தெரியாமல் பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் தான் தெரியாமல் ஏமாந்துருக்கீங்க. இவர்கிட்ட கேளுங்க, இவ கல்யாணியா ரோகிணியான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. ரோகிணி இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அத்தை எனக்கு அதான் ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி முன்னாள் நாத்தனார் சொல்கிறாங்க, சரிம்மா ரொம்ப சூப்பரு, ஏம்மா உங்கள் மருமக ரொம்ப விவரமாக பேசுகிறாங்க, நான் பேசுகிறது தப்பா அவங்க பேசுகிறது தப்பான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுடைய ஐடி கார்டை கேளுங்க. அந்த ஐடி கார்டில் அவங்க வந்து யார் என்ன பேர் அதில் இருக்கும்ல, அதெல்லாம் யாரும் மாற்ற முடியாதுல்ல, ஐடி கார்டை கேளுங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு அப்படிங்கிறாங்க ரோகிணி. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏய் ரோகிணி நீ கல்யாணி இல்லை, எனக்கு 100% தெரியுது, உன் ஐடி கார்டை கொண்டா. இவங்க முகத்தில் தூக்கி எறிஞ்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்க வந்து என்ன செய்ய போகிறாங்க, பார்த்துட்டு கிளம்பிட்டே இருக்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான், வாங்க போங்க அப்படிங்கிறாங்க நாத்தனார். இவங்க போகாமல் நின்றுட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக வீட்டுக்குள்ளே முத்து வந்துடுறாரு. இப்போ என்னப்பா நடக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல முத்து, யாரோ வந்து அவங்க ரோகிணி வந்து கல்யாணிங்கிறாங்க, ஏற்கனவே அந்த பிள்ளை கல்யாணம் ஆகி பிள்ளை இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் ரொம்ப குழப்பமாக இருக்குது. இந்த பொண்ணு பேர் கல்யாணியா ரோகிணியாங்க ஒரு டவுட்டு போயிட்டுருக்கு. அதான் ஐடி கார்டை எட்டுற சொல்கிறாங்க, ரோகிணி எட்டு வராமல் நின்றுட்டு இருக்காப்புல அப்படிங்கிறாங்க. எம்மா பார்லரம்மா, நீ தான் கல்யாணின்னா நிரூபிச்சிட வேண்டியதான், நீ தான் ரோகிணினாலும் நிரூபிச்சிட வேண்டியதானே, ஓ ஐடி கார்டை எட்டுவா அப்படிங்கிறாங்க. ரோகிணி திருன்னு முடிக்காங்க. உடனே மீனா, ஏன் ரோகிணி அவங்க சொல்கிறாங்களே எட்டுவாங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணியால் ஒரு பதிலும் சொல்ல முடியாமல் திருன்னு முழிக்காங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.